Hello friends, welcome back to Selva Tech and ITOps. இந்த வீடியோவில் நாம பார்க்க போகிற டாபிக் எப்படி ஒரு Kubernetes கிளஸ்டரில் வால்யூம்ஸை எப்படி டைனாமிக்காக ப்ரொவிஷனிங் பண்ணுறது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நான் யூஸ் பண்ணுற இந்த Kubernetes கிளஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா AWSல இருக்குது. நான் ஜென்ரலாக யூஸ் பண்ணுற வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா AWS EBS வால்யூம். ஸோ நார்மலாக ஒரு ப்ரொவிஷனிங் நம்ம பண்ணுறோம் அப்படின்ற கேசஸில் AWSல EBS வால்யூம் க்ரியேட் பண்ணணும் மேனுவலாக நீங்கள். தென் அதுக்காக பெர்சிஸ்டன்ட் வால்யூம் அப்படின்ற ரிசோர்ஸ் க்ரியேட் பண்ணி அதில் நீங்கள் க்ரியேட் பண்ண AWS வால்யூமை டிஃபைன் பண்ணணும். தென் அதுக்கப்புறம் பெர்சிஸ்டன்ட் வால்யூம் கிளைம் அப்படின்ற ஒரு ரிசோர்ஸ் க்ரியேட் பண்ணி அந்த பெர்சிஸ்டன்ட் வால்யூம் கிளைமை உங்களுடைய அப்ளிகேஷன் டிப்ளாய்மெண்ட் ஃபைலில் நீங்கள் ரெஃபர் பண்ணணும். பட் இந்த Kubernetes டைனமிக் ப்ரொவிஷனில் ஸ்டோரேஜ் கிளாஸ் டைப் இருக்கணும். பட் நீங்கள் EBS வால்யூம் மேனுவலாக க்ரியேட் பண்ண வேண்டாம். அதே மாதிரி பெர்சிஸ்டன்ட் வால்யூம் அப்படின்ற ரிசோர்ஸும் நீங்கள் க்ரியேட் பண்ண வேண்டாம். ஜஸ்ட்டு பெர்சிஸ்டன்ட் வால்யூம் கிளைம் மட்டும் நீங்கள் க்ரியேட் பண்ணி உங்கள் அப்ளிகேஷன் டிப்ளாய்மெண்ட்டில் ரெஃபர் பண்ணால் போதும். ஸோ ஒன்லி 3 ஸ்டெப்ஸ்: ஸ்டோரேஜ் கிளாஸ் டைப், பெர்சிஸ்டன்ட் வால்யூம் கிளைம், தென் உங்களோட அப்ளிகேஷனில் ரெஃபர் பண்ணுறது. ஸோ இவ்வளோ தான். ஸோ அப்போ நீங்கள் வந்து EBS வால்யூமை மேனுவலாக க்ரியேட் பண்ண போகிறது கிடையாது. அண்ட் அதுக்காக பெர்சிஸ்டன்ட் வால்யூம் நீங்கள் க்ரியேட் பண்ண போகிறது கிடையாது. ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த டாபிக் உங்களுக்கு ஈஸியாக புரியணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு Kubernetes கிளஸ்டரோட நாலேஜ் இருக்கணும். லைக் எப்படி ஒரு ரிசோர்ஸ் நம்ம கிரியேட் பண்ணணும், எப்படி அதை டிப்ளாய் பண்ணணும், வால்யூம் எப்படி ப்ரொவிஷன் பண்ணணும் அப்படின்ற பேசிக் நாலேஜ் இருந்தால் தான் உங்களுக்கு இந்த டாபிக் புரியும். ஸோ அதுக்கு ரிலேட்டடான லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உடனே உங்களுக்கு வரும். ஸோ இந்த Kubernetes கிளஸ்டரில் ஆல்ரெடி வந்து நான் என்னுடைய பஸ் ஆப் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷனை டிப்ளாய் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இதுதான் என்னுடைய டிப்ளாய்மெண்ட் ஃபைல். இந்த டைரக்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா pvc.yaml அப்படின்ற ஒரு பெர்சிஸ்டன்ட் வால்யூம் கிளைம் நான் வச்சுருக்கிறேன். ஸோ அதில் வந்து 2GB அப்படின்ட்டு டிஃபைன் பண்ணியிருக்கேன். அண்ட் ஸ்டோரேஜ் கிளாஸ் டைப் வந்து பார்த்தீங்கன்னா GP2 நான் யூஸ் பண்ணுறேன். அதுதான் என்னோடய டிஃபால்ட் ஸ்டோரேஜ் கிளாஸ் டைப். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனுக்கு நான் எந்த PVயும் நான் இது வரைக்கும் நான் க்ரியேட் பண்ணலை. ஸோ டெவலப் அப்படின்ற நேம் ஸ்பேஸில் தான் என்னோட அப்ளிகேஷன் நான் டிப்ளாய் பண்ணுறேன். ஸோ அந்த டெவலப் நேம் ஸ்பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா PV அப்படின்ற ரிசோர்ஸும் இல்லை, PVC அப்படின்ற ரிசோர்ஸும் இது வரைக்கும் இல்லை. ஸ்டோரேஜ் கிளாஸ் டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா GP2 அப்படின்றது இருக்குது. இப்போ நம்ம வந்து PVC ரிசோர்ஸ் ஃபைலை ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன வால்யூம் சைஸ் வேணுமோ அதெல்லாம் நீங்கள் டிஃபைன் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணால் மட்டும் போதும், டைனமிக்லி ப்ரொவிஷன் ஆகும். ஜஸ்ட் இந்த PVCயில் வந்து 2GBன்னு கொடுத்துருக்கேன். ஸோ தட் இந்த PVCக்கு ரிலேட்டடாக எனக்கு ஒரு 2GB வால்யூம் டைனமிக்காகவே என்னோட AWSல க்ரியேட் ஆகும். இது அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோட AWSல வந்து EBS வால்யூம்ஸ் நான் காட்டுறேன். ஸோ EBS வால்யூம்ஸ் பார்த்தீங்கன்னா ரீஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா என்கிட்ட 2GB வால்யூம் எதுவுமே இல்லை. இப்போ நான் அப்ளை பண்ணிடுறேன். இப்போ நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் PVC போட்டு பாருங்கள், உங்களுடைய பஸ் ஆப் வால்யூம் PVC அப்படின்னு காட்டுது. ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா பெண்டிங்னு தான் இருக்குது. ஸோ இது எப்போ ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாட் ஒரு ரெக்வஸ்ட் கிளைம் கொடுத்தால்தான் இது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ப்ரொவிஷன் பண்ணும். நான் இது வரைக்கும் PV க்ரியேட் பண்ணவே இல்லை. ஸோ PVC மட்டும்தான் நான் க்ரியேட் பண்ணிடுறேன். இப்போ உங்களுடைய பஸ் ஆப் அப்படின்ற அந்த டிப்ளாய்மெண்ட் ஃபைலை ஓப்பன் பண்ணிவிடுங்க. பண்ணிக்கிட்டு உங்களோட வால்யூமை டிஃபைன் பண்ணுங்கள். ஸோ வால்யூம் ஸ்கேலை நம்ம வந்து டிஃபைன் பண்ணுவோம் ஜென்ரலாக. ஸோ பெர்சிஸ்டன்ட் வால்யூம் கிளைம் வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஆப் வால் PVC. ஸோ கண்டெய்னர்ஸ் கீழே வால்யூம் மவுண்ட்ஸில் உங்களுடைய மவுண்ட் பாயிண்ட் நீங்கள் வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும். அப்போ தான் அந்த வால்யூம் மவுண்ட் ஆகும். ஸோ டெம்ப் டேட்டா அப்படின்னு நான் கொடுத்துட்டு சேவ் பண்ணிடுறேன். இப்போது இந்த பஸ் ஆப் அப்படின்ற இந்த டிப்ளாய்மெண்ட் ஃபைலை நான் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ அப்ளை பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் வந்து கெட் PVC பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட்டஸ் வந்து பெண்டிங்லேருந்து பவுண்ட் அப்படின்னு வந்திருக்கு. அண்ட் எனக்கு ஒரு PVC ஐடி கிரியேட் ஆகிருக்கு, கெப்பாசிட்டி 2GB அப்படின்னு காட்டுது. ஸோ இப்போ என்னுடைய PV பார்த்தீங்க அப்படின்னா PV நான் க்ரியேட் பண்ணவே இல்லை. ஸோ அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஒரு PV க்ரியேட் பண்ணியிருக்கு. ஸோ இதுதான் டைனமிக் ப்ரொவிஷனிங். ஸோ இப்போ உங்களுடைய AWSல போய் பார்த்தீங்கன்னா ரீஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். AWSல EBS போய்ட்டு ரீஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். 2GB அப்படின்ற ஒரு நியூ வால்யூம் க்ரியேட் ஆகிருக்கு. இது நம்ம மேனுவலாக க்ரியேட் பண்ணலை. இப்போ என்னுடைய பஸ் ஆப் அப்படின்ற இந்த YAML ஃபைலை ஓப்பன் பண்ணிவிட்டு 2 ரெப்ளிகாஸ் நான் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு அப்ளை பண்ணுறேன். ஸோ இப்போ பாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 பாட்ஸ் இருக்குது. ஸோ டிஸ்கிரைப் போட்டு நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம் உங்களோட மவுண்ட் பாயிண்ட் எல்லாமே. இப்போ நம்ம வந்து 2 பாட்லேயுமே லாகின் பண்ணி பார்த்துடலாம் என்னோடய வால்யூம்ஸ் வந்து மவுண்ட் ஆகிருக்கா இல்லையா அப்படின்ட்டு.
ஸோ என்னோட ஃபஸ்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா நான் லாகின் பண்ணி DFIFNH போட்டேன்னா 2 GB அப்படின்ற ஒரு வால்யூம் டெம் டேட்டாவில் அமௌண்ட் ஆயிருக்கு. இதில் ஒரு டேட்டா வந்து ஜஸ்ட் டம்மியை நான் கிரியேட் பண்ணிக்கிறேன் டச் கமாண்ட் யூஸ் பண்ணி செல்வா. இப்போ நம்ம வந்து எக்ஸிட் ஆகிட்டு செகண்ட் பார்ட்டில் நம்ம லாகின் பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேயும் அந்த வால்யூம் மவுண்ட் ஆகிருக்கு. ஸோ இதில் நீங்கள் எல்எஸ் போட்டிங்கன்னா அங்கே நான் ரைட் பண்ண டேட்டா இங்கேயும் வருது. ஸோ அப்போது ஸ்டாட்டிக் ப்ரொவிஷனிங்கும் டைனமிக் ப்ரொவிஷனுக்கும் இதுதான் டிஃப்ரென்ஸ். ஸ்டாட்டிக் ப்ரொவிஷனிங் அப்படின்னா நீங்கள் மேனுவலாக வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம்ஸ் கிரியேட் பண்ணணும், தென் பிவி ரிசோர்ஸ் கிரியேட் பண்ணணும், பிவிசியில் டிஃபைன் பண்ணணும், அந்த பிவிசி வால்யூம் ரெக்வஸ்ட்டை வந்து உங்கள் டிப்ளாய்மெண்ட் ஃபைலில் ரெஃபர் பண்ணணும். பட் இந்த டைனமிக் ப்ரொவிஷனிங்கில் நீங்கள் ஸ்கிப் பண்ண போகிற டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் மேனுவலாக நீங்கள் கிரியேட் பண்ண வேண்டாம், பிவி ரிசோர்ஸும் நீங்கள் மேனுவலாக கிரியேட் பண்ண வேண்டாம். இதுதான் Kubernetes டைனமிக் ப்ரொவிஷனிங். ஸோ அகைன் இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நம்மளுடைய Kubernetes டியூட்டோரியல் டாபிக்ஸில் வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருக்குது இல்லை ஏதாவது ரெக்வஸ்ட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. See you in the next video.